ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு உலக புகழ்பெற்ற குங்ஃபு மன்னன், அதிரடி ஆக்ஷன் கிங் யாருன்னு தெரியுமா? அதாவதுங்க நம்மளுடைய ப்ரூஸ் லீயை பற்றி பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். உலகம் முழுக்க உள்ள நடிகர்கள் பெரும் புகழ் பெறுவதற்கு நிறைய படங்கள் நடிச்சிருக்கணும். உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் பட்டமோ அல்லது உலக நாயகன் பட்டமோ, இன்னும் நிறைய பட்டங்கள் பெறுவதற்கு நிறைய படங்கள் நடிச்சிருக்கணும். நிறைய பேர் புகழ் அப்போ தான் கிடைக்கும். ஆனால் வெறும் 4 படம், அதாவது 4.5 படம், அதுக்கப்புறம் சில தொலைக்காட்சி தொடர்கள், சீரியல்ஸு, இதை மட்டுமே நடித்த மிக பெரும் உலக புகழ்பெற்ற ஒரு நடிகர்னா அவர் ப்ரூஸ் லீ மட்டும்தான். இப்போவும் அவருக்கான பேரு புகழ் எல்லாம் இருக்குது. இப்போ அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 52 ஆண்டு, கிட்டத்தட்ட 51-52 ஆண்டு ஆகுது. ஆனாலும் இப்போவும் அவருடைய புகழ் மங்காமல் இருக்குது. புகழ் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அது ஒரே ஒரு நடிகர், அந்த நடிகர் ரியல் ஆக்ஷன் கிங் ப்ரூஸ் லீக்கு மட்டும்தான். ப்ரூஸ் லீ இன ரீதியாக சீனாக்காரர் என்றாலும் அவர் பிறந்தது எங்கன்னா அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ. இங்கே 27 நவம்பர் 1940 பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள் ஹாங்காங்கு போயிருக்காங்க. ஹாங்காங்கில் தான் இவரை வளர்க்குறாங்க. ஒரு 1958, கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும் பொழுது, அப்போது அவர் ஒரு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் குங்ஃபு பயிற்சி பள்ளியில் தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு இருக்கார். நம்ம ப்ரூஸ் லீ குங்ஃபு பயிற்சி எடுத்துகிட்டு இருந்த அந்த பள்ளியோட பேர் விங்சன். அதே போல் இன்னொரு பள்ளி ஒன்று இருக்குது அங்கே. அந்த பள்ளியோட பேர் சோய் லீ ஃபட் அப்படின்னு. இந்த 2 பள்ளி குங்ஃபு பயிற்சி பள்ளிக்கும் அடிக்கடி முட்டல் மோதல், சண்டை, வம்புக்கு இழுக்கிறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு நாள் இவர் விங்சன்லேருந்து பயிற்சியை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பும் பொழுது, அப்போ அந்த சோய் லீ ஃபட்டோட மாணவர் தலைவன் கொஞ்சம் முரடன், அவன் வழி மறிச்சிருக்கிறான் நம்ம ப்ரூஸ்லியை. வழி மறிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, என்ன எங்களெல்லாம் மதிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வம்பு எடுத்துருக்குறான். இவர் அப்படியே முறைச்சி பார்க்கவும், என்ன அடிச்சிருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெரிய வீரனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணும்ட்டு வம்புக்கு எடுத்துருக்குறான். சரி, இவர் இவருடைய ஆசிரியர் குரு இப்மேனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டவர். இன்னொன்று, இவங்களுடைய பயிற்சி பள்ளி அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமும் நேர்மையான ஒரு சண்டை பயிற்சியும் கற்றுக் கொடுக்குற இடம். அதனால் அவருடைய ஆசிரியரோட பேச்சு அவருடைய நினைவு வர்றதுனால அமைதியாக இருந்துட்டு அப்படியே பார்த்துருக்காரு. அங்கேருந்து விலகி போகிறதுக்கு நகர்ந்திருக்காரு. ஆனாலும் அவன் விடாமல் இவரை துரத்தி சண்டை போட்டிருக்கான். அதை வாய் சண்டை. நீ பெரிய வீரனாக இருந்தால் என்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த வாடா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வம்புக்கு இழுக்கும். இவர் விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு விறுவிறுன்னு நடக்கும்போது அவன் விடாமல் நின்றுட்டு, டேய் இங்கே பாரு, என்னோட ஒரு அடியை கூட நீ தாங்க மாட்ட, செத்துருவை என்கிட்ட அடி வாங்கினா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான். அதையும் ஒரு பார்த்து அப்படியே முறைக்கும்பொழுது, நான் இங்கே பார், அந்த 5 மாடி கட்டடத்து மேலே தான் சண்டை நடக்க போகுது. யாருக்கு? உனக்கும் எனக்கும் நாளைக்கு மறுநாள் சண்டை. அதனால் நீ துணிச்சல் இருந்தால் என் கூட சண்டைக்கு வாடா, நீ தோத்து ஓட தான் போகிற அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டியிருக்கான். அதுக்கு பயப்படாமல், தோல்விங்கிறதே எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் லீ சொல்லியிருக்காரு. அவ்வளோ திமிரு துணிச்சல் இருக்கா உனக்கு, வாடா நாளைக்கு மறுநாள் வா, நீ காலி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி வீட்டில் சொல்லிட்டு வந்துரு, ஏன்னா நீ திரும்ப போகிறதில்ல உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவன் திமிரா ஆணவத்தோட கொக்கரிச்சு சொல்லவும், அதையும் பார்த்துடலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டுக்கிறார். வந்த பிறகு மறுநாள்